பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்கு மேலே உள்ளதான வாக்கியங்களை பார்க்கிற பொழுது பொருளாசைகளை குறித்து, பண ஆசைகளை குறித்து, இப்படிப்பட்ட காரியங்கள் முன் பகுதியில் உள்ள வசனங்கள் தெளிவுபடுத்துகிறது. கீழானவைகளை அல்ல, மேலானவைகளையே நாம் நாட வேண்டும். 6ஆம் வசனத்திலே போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியும் மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவைகளை சொல்லிதான் மறுபடியும் சில காரியங்களை இங்கே தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். சிலர் பலவித இச்சைகளிலே விழுகிறார்களாம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி. இப்ப சொல்ல போறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்ன அப்படின்னா, இதுல ஒரு 6 காரியம் 7 காரியம் இதுல சொல்லப்பட்டிருக்குது. 6 காரியங்கள், சாரி. நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு உண்மையிலேயே என்னைய எடுத்துட்டா கூட சில நேரங்களில பொறுமை என்பது இழந்து போகிற சில சூழல்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. இன்றைக்கு கூட என்னுடைய மனைவியினிடத்துல பேசிக்கொண்டு இருந்த பொழுது ஒரு மேகசின் ஒன்று வந்தது. அந்த மேகசினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, பொறுமையாயிரு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கூட என்னுடைய மனைவி கர்த்தருடைய வார்த்தையை சபையில பேசிக்கொண்டு இருந்தார்கள். அப்போ அவங்க கடைசியா முடிக்கிறப்பையும் பொறுமை என்று சொல்லி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்தார்கள். இன்றைய வேளையிலையும் இதே வார்த்தை இந்த வாரத்தில் எனக்கு 3 முறை இது சொல்லப்பட்டிருக்கிறதுனால நான் அதை சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையில அடைய வேண்டிய காரியங்களை அடையணும். அப்போ இங்க ஒரு எச்சரிப்பாகவே, ஒரு அன்பின் செய்தியாக இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கணும். நீயோ தேவனுடைய மனுஷன், முதலாவது உன்னை யாருன்னு நீ தெரிஞ்சுக்க. இவைகள் எல்லாம் இந்த உலகத்துல வேணும் தான். ஆனா இவைகளின் மேல, அதாவது பொருளோ பணமோ இல்ல நமக்கு உரிய காரியங்களோ எல்லாம் தேவைதான். ஆனா அதுல நம்முடைய நோக்கங்கள் போகக்கூடாது. சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மிதி மிஞ்சிருச்சுன்னா அவங்க வாழ்க்கையே மாறி போயிடும். அவங்களுடைய தோரணை, பேச்சு, ஆற்றல், செயல்பாடு. கொஞ்சம் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்குறேன், வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் மாறி போய் இருக்கிறத பார்க்குறேன். எல்லாருமே அப்படி இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு சகோதரர், தேவனுடைய ஊழியர், கர்த்தருடைய வேலையை செய்கிற ஒரு அருமையான மகத்துவமுள்ள ஒரு நல்ல பண்பான ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன். அவர் பெரிய செல்வந்தர். அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அவரை சந்தித்தா அந்த தாழ்மை என்கிறத அவரிடத்துல இருந்து பிரிக்கவே முடியாது. அவ்வளவு அன்பா நம்மிடத்துல அவர் பழகுவார், பேசுவார், காரியங்களை விசாரிப்பார். சிலர் இன்றைக்கு உள்ள இளைய சமுதாயத்தினரை, இளம் ஊழியர்களை பார்க்கிற பொழுது நேருக்கு நேரா பார்த்தா கூட என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு விஷ் பண்றதோ ஒரு கனப்படுத்துறதோ, கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறதற்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருவரை ஒருவர் கனம் பண்ண முந்திக் கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்குது. இதெல்லாம் இன்றைய உள்ள சமுதாயத்தினருக்கு, இளம் ஊழியர்களுக்கெல்லாம் இது தெரியல. அப்போ நான் இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன காரியத்தை நான் சொல்றேன். இவைகள் எல்லாவற்றையும் நீங்க விட்டோடி எதை நீ தொடரணும் அப்படின்னா, நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாம் நாடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்படி இவைகளை நாம கை கொண்டு நடந்தோம்னு சொன்னா நம்மை பார்க்கிறவர்களிடத்துல நமக்கு ஒரு மரியாதையும், நமக்கு ஒரு நல்ல ஒரு பெயர்களும் நமக்கு உண்டாயிருக்கும். பழகிற இடத்துல நமக்கு நல்ல ஒரு அன்பு அவர்களிடத்துல நம்மளால இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்த ஏதுவாக இருக்கும். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில சாந்த குணம் இருக்குதா, பொறுமை இருக்குதா, அன்பு இருக்குதா?
நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காரியங்கள் அது நம்மளை தொடரணும். சிலர் வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் இருக்கும், குணாதிசயங்கள் மாறவே மாறாது, பொறுமையே இருக்காது, எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க. சில நேரங்களில் சிலர்கள்லாம் பார்க்குற பொழுது நமக்கு மனதிற்கு அவ்வளவு கடினமாக கஷ்டமாக இருக்கும். சில நேரங்கள் நானும் அந்த சூழ்நிலைகளின் வழியாய் போகிற பொழுது, ஏன் ஆண்டவரே எனக்குள்ள இப்படி ஒரு கோபம் வருது, ஏன் அப்படின்ற ஒரு கேள்விகள் கூட எழும்பும். இவைகள் எல்லாவற்றையும் நாம் விட்டு விலகி கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் பின்பற்றுவோம்னா தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். செபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையின் மூலியமாக எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காய் நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய வார்த்தையின் மூலியமாக இப்பொழுதும் எங்களோடு கூட நீர் இடைபடுகிறதற்காய் நன்றி. இந்த கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.